ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த காலவேளையிலும் தேவ சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். லூக்காஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்காஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 31வது வசனம். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் தான தர்மம் போதும். அல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய பாத பீடத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தேவையான மன்னாவை இந்த அதிகால வேளையிலே கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 2 வசனங்களை நாம் வாசித்தோம். 2 இடங்களும் தேவ தூதர்களுடைய சந்திப்புகள் நடந்த இடம். முதலிடத்தில் ஒரு ஆராதனையின் நடுவில் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற சகரியாவிடத்தில் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டதான தூதன் சொல்லுகிறார், உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. 2வதாக கொர்நேலியுனுடைய வீட்டில் கொர்நேலியு உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிற நாளில் தேவதூதன் வந்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த தொடர்ந்தேர்ச்சியான ஜெப நாட்களுடைய 8வது கால வேளையில் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கட்டும், உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 65 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 115 வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே தேவர்கள் எனப்பட்டவைகள் உண்டு, அவைகள் கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகள் கைகளிலிருந்தும் தொடாது, கால்களிலிருந்தும் நடவாது. ஆமேன். ஊமையான கேட்கக்கூடாத, செயல்பட முடியாத ஒரு விக்கிரகம் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜெபங்களுக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். வேத புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது அநேகருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஒன்று, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமேன். அப்படி என்றால் ஆபத்து காலங்களிலே பண்ணப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை தருகிறார். அல்லேலூயா. ஆபத்து காலங்கள், ஆமேன், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலே பண்ணப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அல்லேலூயா. சிம்சோன் ஒரு கொடிய இக்கட்டில் அகப்பட்டான். சிம்சோனுடைய 2 கண்கள் பிடுங்கப்பட்டது. ஆமேன். சிம்சோன் இப்பொழுது ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறான். 2 தூண்களுக்கு நடுவாக அவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற போது அந்த ஆபத்து நேரத்தில் சிம்சோன் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே, ஒரு விசை என்னை பலப்படுத்தும். இந்த ஒரு விசை என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. இந்த ஒரு விசை எனக்கு ஒரு பலனை தாங்க. ஏன்னா என் பலனை எல்லாம் இழந்து போனேன். என்னால் இனி முன்பாக போக முடியாது. இனி என்னால் உயிர் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, இந்த கடைசி நேரத்திலேயாவது என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணின போது இழந்த பலனை கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய உயிருள்ள காலத்தில் அவன் கொண்டவர்களை காட்டிலும் அவனுடைய மரண
மரண நாளிலே அவன் கொண்டவர்கள் அதிகம். அப்படி என்றால் அல்லேலூயா, அந்த ஆபத்து நேரத்தில் அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா, மனிதர்களால் உதவி செய்ய முடியாத ஆபத்து காலங்கள் நமக்கு வரும்போது, அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பதில் தர வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது இயேசுவோடு கூட அவன் 2 கள்ளர்கள் அறையப்பட்டிருந்தாங்க. அதில் ஒரு கள்ளன் கடைசி நிமிடத்தில் ஒரு சின்ன ஜெபம் செய்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அப்படி என்றால் அந்த கடைசி நேரத்தில் பண்ணப்பட்ட அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தந்தார். அல்லேலூயா, யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கடைசியாக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பதில் தந்தார். ஆபத்து காலங்களிலே பண்ணப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆபத்து காலங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஆண்டவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராகிய தேவன். அல்லேலூயா, 2 தேவைகள், வியாதிகள், பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடட்டும், அப்பொழுது கர்த்தர் பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திர. வேதத்தில் இயேசுவினுடைய காலகட்டத்தில் அநேகர் இயேசுவை தேடி வந்தாங்க. ஒரு குஷ்டரோகி வந்து ஜெபிக்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு சுகத்தை தர முடியும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாக்கினார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், பர்த்திமேயு என்கிறதான குருடன் ஆமென் வழியருகே இருந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே நசரேனாயி, ஆமென், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முன்னடக்கிறவர்கள் பின்னடக்கிறவர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள். ஆமென், நீ அமைதலாக இரு, நீ தொந்தரவு செய்யாதே. ஆனால் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுடைய சத்தத்துக்கு இயேசு நின்று ஆமென் அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தார். ஒன்று, ஆபத்து காலத்திலே பண்ணப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார். 2, தேவைகளின் மத்தியிலே, ஆமென், மிகுந்த தேவைகளின் மத்தியிலே ஆமென் கேட்கப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலை தருகிறார். அல்லேலூயா. 3, மரணக்கட்டுகளிலிருந்து கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. என்னால் இனி முடியாது, ஆமென், எனக்கு உதவி செய்ய யாராலும் முடியாது, மரணக்கட்டுகளில் இருந்து கூப்பிடுகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆமென் ஆண்டவர் பதிலை தருகிறார். அல்லேலூயா. மரணத்தின் கண்ணிகள் தெரிக்கப்படுவதாக, ஆமென், பாதாளத்தின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம், மரணமே உன்னுடைய கூரங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயமெங்கே? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரண கண்ணிகள் தெரிக்கட்டும், பாதாள வல்லமைகள் என்ன செய்யட்டும்? நிர்மூலமாகட்டும். அல்லேலூயா. யாராலும் உதவி செய்யக்கூடாத அந்த வல்லமைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை குறித்து அதிகமாய் பேச முடியும், ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆவியானவர் தருகிற சில செய்திகளை வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இனியும் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. மறை பொருட்கள் வெளிப்படுத்த கூடாமல் இருக்கிற போது, ரகசியங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிற போது, ஆமென், அல்லேலூயா, எப்படி அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த மறைபொருளை கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் இருக்கிற போது, ரகசிய
ரகசியங்கள் உணர்த்தப்படும்படியாய் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாய் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த ஜெபத்தினுடைய 8வது காலை நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பிரச்சனையினுடைய காரணம் என்ன, நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் என்ன, நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான போராட்டங்களில் விடுதலை பெறுவதற்கான வழி என்ன என்று நாம் தெரியாமல் இருந்தால் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாகவே கர்த்தர் அறிவிப்பார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி 33:3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத காரியங்கள், உனக்கு அறியாத காரியங்கள், உன்னுடைய மனசுல புரியாத காரியங்கள், யாரும் உனக்கு உணர்த்தாத காரியங்கள், ரகசியமான காரியங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தானியேல் ஆமென் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற போது பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டார். ஹல்லேலூயா, ஆமென். எகிப்தில் பார்வோன் சொப்பனத்தை கண்டார். அந்த சொப்பனத்தை அவர் ஞாபகம் வச்சு அந்த சொப்பனத்தை சொன்னார். 7 ஆமென் ஹல்லேலூயா செழிப்பான மாடுகள் வந்தது. அதற்கு பிறகு 7 ஆமென் மெலிந்த மாடுகள் வந்தது. 7 செழிப்பான கதிர்கள் இருந்தது. அதற்கு பிறகு 7 சாவியான கதிர்களும் வந்தது. 7 செழிப்பான மாடுகளை 7 பலகீனமான மாடுகள் விழுங்கி போட்டது. 7 செழிப்பான கதிர்களை 7 சாவியான கதிர்கள் விழுங்கி போட்டது. இது பார்வோன் கண்ட சொப்பனம். ஆனால் நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டார், சொப்பனத்தையும் மறந்துட்டார், அர்த்தமும் தெரியல. ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, பாபிலோன் ராஜ்யம் எங்கும் இருக்கிற சாஸ்திரிகளை ஞானிகளை எல்லாம் வரவழைத்து நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பொழுது ஹல்லேலூயா அந்த ஞானிகளும் ஜோசியக்காரர்களும் கல்தேயர்களும் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், தேவனை தவிர யாராலும் இதை என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாபிலோனுடைய சாஸ்திரிகளால் அதை சொல்ல முடியாமல் போன போது ராஜா கட்டளை இடுகிறான், குறிக்கப்பட்ட நாளுக்குள்ளே எனக்கு பதில் கிடைக்காவிட்டால் அத்தனை பேரும் கொல்லைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் தானியேலுக்கு தெரிகிறது இந்த சம்பவம். ஆமென். இப்படிப்பட்ட காலத்தில் ஆமென் அந்த உலகத்தின் மக்களோடு கூட தானியேலும் என்ன செய்யப்படுவார், கொல்லப்படுவார். ஆகவே தானியேல் ராஜாவிடத்தில் அவகாசத்தை கேட்டு தானியேலும் தானியேலுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 4 பேர் ஒருமித்து இந்த மறைபொருளை கர்த்தர் வெளிப்படுத்தி தரும்படியாக, இந்த அர்த்தத்தை வெளிப்படுத்தி தரும்படியாய் தேவனிடத்தில் கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஜெபத்தினுடைய பதிலாக ஆண்டவர் ஆமென் ஹல்லேலூயா நேபுகாத்நேச்சாருக்கு கொடுத்த சொப்பனத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் என்ன செய்ய மாட்டாராம், செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்திற்கு நாம் தீர்க்கதரிசிகளாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ரகசியம் என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய ரகசியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன என்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். தெளிவுள்ளவங்களா இருக்கணும், தெளிவற்றவர்களா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, சரியாய் பேசுங்க ஆண்டவரே. சொப்பனத்திலே பேசுவார், தரிசனங்களிலே பேசுவார், தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் மறைபொருட்களை வெளிப்படுத்தும், ஆமென், ரகசியங்களை வெளிப்படுத்தும். இந்த காலகட்டங்களில் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய எதிர்காலத்தை குறித்த காரியத்தை சத்துருக்கள் நமக்கு முன்பதாக இருக்கிற போது அதை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. எலிசா ராஜாவினுடைய ஆமென் எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக சீரியர்கள், அந்நியர்கள் ஆமென் ஹல்லேலூயா அவங்க ஆலோசனை பண்ணி சில இடங்களில் வந்து பதிவு இருக்கிறாங்க. ஆனால் ஹல்லேலூயா அவங்க எங்க ரகசியமாய் பதிவிட வைக்கிறாங்களோ அதை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார், தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். தீர்க்கதரிசி
ஆவியானவர் ஆமென் தன்னுடைய ராஜாவுக்கு செய்தியை கொடுக்கிறார். இந்த இடங்கள்ல போகக்கூடாது, இந்த இடங்கள்ல போகக்கூடாது, இந்த இடங்கள்ல கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடங்கள்ல பிரச்சனை வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த இடங்கள்ல ஆபத்து இருக்கிறது, இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நம்மை தாக்கி விடுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள், நம்முடைய ஜனத்தை கொண்டு போடுவார்கள், அல்லது நம்முடைய தேசத்தை பிடித்துக் கொள்ளுவார்கள், போகக்கூடாது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்தால் எத்தனை குடும்பங்கள் காக்கப்படும், எத்தனை வாலிபர்கள் காக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் எழுப்பட்டும். மறை பொருட்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்யட்டும், வெளிப்படுத்தி தரட்டும். ஆமென். ஜெபம் சாதாரணமானது அல்ல. நாம் ஜெபிக்கிற போது நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற சில கண்ணிகளை கர்த்தர் அப்படியே படம் பிடித்து காண்பிக்கட்டும். எந்த மனுஷன் கூட பழகலாம், எந்த மனுஷன் கூட பழகக்கூடாது. ஆமென். யாருக்கிடத்துல ஆமென் ரகசியங்களை சொல்லலாம், யார்கிட்ட சொல்லக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஆமென் வேலையில போகலாம், எந்த காரியத்தை செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஜெபம் கேட்கப்படும், ஜெபம் கேட்கப்படும். மறை பொருட்களை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் ஜெபத்துக்கு நல்ல மாதிரியான மனுஷன் யார் என்று கேட்டால் எலியா. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார் 5:16-17 வசனங்களில், எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷனா, நம்ம போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. எலியாவுக்கும் தூக்கம் வரும், எலியாவுக்கும் பசி வரும், எலியாவிற்கும் சோர்வுகள் வரும். எலியாவும் பலகீனமான மனுஷன், ஆனால் பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணும், கருத்தாய் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியில பண்ணுவோம், ஆனால் அதே நேரத்தில் எப்படி பண்ணணும், கருத்தோடும் பண்ணணும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் லட்சியம் இல்லாதவனாக ஓடேன். ஆமென். ஆகாயத்தை அடிக்கிறவனாய் என்ன செய்ய மாட்டேன், சிலம்பம் பண்ண மாட்டேன். லட்சியம் இல்லாமல் அடிக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய கையில் தோக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு 3 குண்டு அதுக்குள்ளே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சரியாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சும்மா சுட்டு குண்டை முடிச்சுட்டு ஆமென் சோத்திரம் எதிரி வரும்போது ஆமென் ஹல்லேலூயா தோக்கு வெறும் தோக்க வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கே அடித்தாலும் லட்சியம் இல்லாமல் அடிக்கக்கூடாது. ஜெபத்தில் ஒரு லட்சியம் இருக்கட்டும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவனுடைய ஆவியானவரோடு கூட இணைந்து எதற்காய் ஜெபிக்க வேண்டுமோ கருத்தாய் ஜெபம் பண்ணினார். மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணபடினால ஆமென் 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யாதபடிக்கு வானம் அடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 1ஆம் தேதி நாம் கேட்டது போல வானத்தை அடைக்கிறதுக்கும் துறக்கிறதுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எலியாவினுடைய ஜெபத்தில் ஆமென் சில விசேஷங்கள் இருந்தது. ஆமென். ஒன்று ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ண போது இயற்கை கீழ்ப்படிந்தது. எலியா ஜெபம் பண்ண போது செத்தவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான். எலியா ஜெபம் பண்ணின போது அக்கினி இறங்கி வந்தது. எலியாவினுடைய ஜெபம் வல்லமையுடையதாக இருந்தது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நமக்கும் கற்றுத் தருகிறார். எலியா என்கிறவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3 வருடமும் 6 மாதமும் பூமி மேல என்ன செய்யல, மழை பெய்யல. ஆனால் கடைசியாக எலியாவிடத்தில் கற்றுக்கொள்வது ஆமென் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஆமென் எலியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்ணுகிறார். வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், நீ சமுத்திரத்திடமாய் போ, எதையாவது காண்கிறாயா? 1 தடவை போனார் காணல உன்னையும், 2 தடவை போனார் காணல, 3 தடவை போனார் காணல. ஹல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆமென். எத்தனை தடவை போனாலும் ஜெபத்தில்
ஜெபத்திற்கான பதில் வராதபடிக்கு எலியா ஆமென் எழுந்திருக்க மாட்டார். இந்த உபவாச ஜெபத்தினுடைய 8வது கால வேளையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார், நிச்சயமாகவே விடுதலை தருவார். ஆனால் ஹல்லேலூயா, ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நாம் எழுந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவாராக. ஒரு கையளவு மேகம் எழும்பின போது எலியா ஆகாபை பார்த்து சொன்னார், வேகமாய் ஓடக்கூடிய பெண் குதிரைகளால் கட்டப்பட்ட உன்னுடைய ரதத்தை பூட்டிக்கொள், ஏனென்றால் பெரும் மலையினுடைய சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய ரதம் ஓடுவதற்கு முன்பதாக, உன்னுடைய ரதத்தின் வேகத்துக்கு முன்பதாக என்னுடைய ஜெபத்தினுடைய பதில் வரப்போகிறது. ஆமென். உலகத்தின் ஹல்லேலூயா ராஜாக்களுடைய ஆயுதங்களுடைய வேகத்தை காட்டிலும், உலகத்தின் ராஜாக்களுடைய வாகனங்களுடைய வேகத்தை காட்டிலும் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். இந்த 8வது நாளிலே ஜெபம் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்பட்டபடினாலே 3 காரியம் நடக்கிறது. 1, தேவதூதன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். 2, தேவனுடைய மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். 3, தேவனுடைய ஆவியானவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கொர்நேலியுனுடைய ஜெபம் கேட்கப்பட்டபடினாலே அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. சகரியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீண்ட காலமாய் ஜெபித்த ஜெபம். ஆமென். வயசாகிற வரைக்கும் ஜெபித்த ஜெபம். ஆமென். கால தாமதமான ஜெபம், பதிலே கிடைக்காது என்று சொல்லப்பட்டதான ஜெபம். ஆமென். இனி முடிந்தது, இனி நம்பிக்கை இல்லை என்று சொல்லப்பட்டதான ஜெபம். அந்த ஜெபத்துக்கும் கர்த்தர் பதிலை தந்தார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த கால வேளையில் ஜெபத்தில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, ஜெபத்துக்கு பதில் தருகிற ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். தூதர்களை அனுப்பி ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்கிறார்? பதிலை தருகிறார். தேவையோடு கூட இருக்கும்போது ஜெபத்துக்கு பதில் தருகிறார். கடினமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை தருகிறார். வெளிப்படுத்த முடியாத மறைபொருட்களை வெளிப்படுத்தி கர்த்தர் ஜெபங்களுக்கு பதிலை தருகிறார். ஹல்லேலூயா. ஜெபங்களை கேட்கிற தேவனுக்கு முன்பதாக முழங்கால்களை மடக்கி இந்த கால வேளையில் கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம்.